எளிதான முறையில் குக்கரில் குஸ்கா செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். 100% சுவையுடன். தேவையான பொருட்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. குஸ்கா செய்யறதுக்கு மெயினாக குக்கர் இருந்தால் போதும், எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெயை குக்கரில் ஊற்றிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பிரியாணியில் 2 போட்டுக்கலாம். மராட்டி மூக்கு 1. குஸ்கா வாசனைக்காக ஒரு 3 லவங்கம் போட்டுக்குவோம். கேஸை சிம்மிலே வச்சு நம்ம அப்படியே எண்ணெயை மெதுவாக கொதிக்கிடுவோம். ஒரு 2 பட்டையை போட்டுக்கலாம். கருகாமல் இருக்க அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். போட்டு சிம்மிலே வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்காங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அது சிம்மிலே வச்சு கிண்டி விட்டுக்காங்க. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கையிலே ஆட்டினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயோட திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயோட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 3 தக்காளி எடுத்து துண்டு துண்டை நறுக்கி சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்காங்க. இது கூட கொத்தமல்லி புதினா நறுக்கி உள்ளே போட்டுக்காங்க. கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டு எடுத்துக்காங்க. குஸ்கா கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர் சேர்த்திக்கலாம். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குஸ்கா டேஸ்ட் வரதுக்காக ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா ஒரு 1/2 லெமனை சேர்த்துக்காங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அது 1.5 கப் அரிசி இருந்தால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்காங்க. நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுமாரி கால்குலேஷன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, சாப்பாடு வச்சா அதிகமான உப்பு தேவைப்படும். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்காங்க. நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்சிருந்த அரிசியை அப்படியே சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி அரிசி இல்லைன்னா நல்லா வடிகிற மாரி ஒரு அரிசி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்காங்க. அப்போ தான் நல்லா பளபளப்பான்னு வரும். சாப்பாடு நல்லா வெந்து வெட்டி மேலே ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். சாப்பாடு வெந்த பிறகு அடுப்பு மேலே ஒரு தோசைக்கல்லை வச்சு அதை நல்லா ஈட்டேற வச்சு அது மேலே குக்கரை வச்சு நல்லா வெயிட்டான பொருள் வச்சு தம் போட்டுக்காங்க. சுமார் ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம குஸ்கா ரெடியாக இருக்கும். அதை நல்லா பலன்னு கிளறி விட்டுக்காங்க.
இந்த குஸ்கா பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.